அனைவருக்கும் வணக்கம். பங்குனி மாதம் தமிழ் மாதத்தினுடைய கடைசி மாதங்க. சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இதுக்கப்புறம் தான் சூரியன் மேஷத்தில் உச்சநிலையை அடைகிறாரு. இந்த மாதத்தில் தான் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா சிறப்பான காரடையான் நோன்பு வருதுங்க. நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் கூட வெயில் பட்டைய கலப்பக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த மாதம் கிரகங்களினுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பங்குனி மாதத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் மற்றும் பாதிப்புகள் வரப்போகிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், ராகு, செவ்வாய், சனி, கேது அப்படின்னு பிரதான கிரகங்கள் எதிர்மறையாக சஞ்சரிக்குது. இரண்டாவது இடமான தன குடும்ப பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உடல்ல இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நீங்க பெறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் மாறுங்க. அதே போல எதிரிகள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க. மற்றவர்களால் ஏற்பட்ட அவமானங்கள் நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபாரம், தொழிலில் இருந்த தடைகள் அனைத்துமே விலக ஆரம்பிச்சிடும். பணியில இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் அப்படின்னு கூட சொல்லலாம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். சிலர் வெளிநாட்டிற்கு செல்வதற்குரிய முயற்சியில் ஈடுபடுவீங்க. முயற்சி வெற்றியாகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். பெண்களுக்கு சங்கடங்கள் நீங்குங்க. அதே மாதிரி இந்த காலத்தில் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதால நன்மை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பது நன்மை அளிக்கும். நட்புகளிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அவர்களால் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் இந்த காலத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயர ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். தலைமையால் பாராட்டப்படுவீங்க. விவசாயிகள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியங்க. மாணவர்கள் வேறு சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி வருவது ரொம்ப நல்லது. அதே சமயம் தன புத்திர நாணகாரகனான குரு, ஆயுள்காரகனான சனி பகவானின் அம்சத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் அறிவாற்றலும் மற்றவர்களை வழிநடத்தி செல்கின்ற திறமையும் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய கௌரவத்திற்கு எந்தவித நிலையிலையுமே எப்போதுமே குறைவு வந்துவிடாது. அதே போல பங்குனி மாதத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ள ராகு, புதன், சூரியன் சஞ்சரித்து வருவதால் ஒரு பக்கம் டென்ஷன் அதிகரிக்கும். வேலையில் குழப்பங்கள் உண்டாகலாம். எதை முன்னால் செய்வதென்று முடிவெடுக்க முடியாமல் குழம்புவீங்க. ராகுவும் புதனும் உங்களுடைய ஆசைகளை அதிகரிப்பாங்க. அதனால் வீண் சங்கடங்களை சந்திக்கவும் நேரிடலாம். நட்புகளிடமும் உடன் பணி புரிபவர்களிடமும் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. அதே போல விரயஸ்தானத்தில் நட்சத்திரநாதனும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறதுனால செலவுகள் பல வகைகளில் தோன்ற ஆரம்பிக்கும். சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட உண்டாகலாம். சுக்கிரனின் சஞ்சார நிலையால் பொருளாதார ரீதியாக ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாக பெறும். பெண்கள் கவனமுடன் செயல்பட வேண்டும். ராகு புதனுடைய இணைவு 7வது இடத்துல கேது அப்படிங்கிறதுனால எதிர்ப்பாளினரிடம் மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது. சிலருக்கு அவ்வப்பெயர் ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கு. வாழ்க்கை துணையின் வழிகாட்டுதல் படி செயல்படுவது ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வரவில் இருந்து வந்த தடைகள் பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிச்சிடுங்க. அதே போல் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. எல்லாவற்றையுமே சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாகும். அரசியல்வாதிகளினுடைய செல்வாக்கு உயருங்க. விவசாயிகளின் எதிர்பார்ப்பு நிறைவேற ஆரம்பிக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம். மாணவர்கள் மாதத்தின் பகுதியில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். மற்றவர்களை வழி நடத்தி செல்வதில் முதன்மையான
உறுதியானவராக நீங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நோக்கி முன்னேறுவீங்க. பங்குனி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் உங்களுடைய ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறதோ, ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதோ உங்களுக்கு மிகப்பெரிய யோக நிலை அப்படின்னே தான் சொல்லணும். அதே போல அறிவுபூர்வமாக செயல்பட்டு நினைத்ததை அடைவீங்க. வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும். பணி இடத்துல உங்களுடைய செல்வாக்கு உயருங்க. பணி புரியக்கூடிய இடத்துல இருந்த சங்கடங்கள் நெருக்கடிகள் விலகும். சிலருக்கு புதிய சொத்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். எல்லா நிலைகளிலுமே உங்கள் புத்திசாலித்தனம் வெளிப்படுங்க. மற்றவர்களால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு காண்பீங்க. குடும்பத்தில் அமைதி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம். பொருள் சேர்க்கை உண்டாகுங்க. பண வரவு அதிகரிக்கும். பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே போல் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க பெறுங்க. சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணிபுரியக்கூடிய இடத்துல இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிச்சிடும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி வந்து சேரும். விவசாயிகளுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம். விவசாய பணியில தொடர்ந்து கவனம் செலுத்தி வர வேண்டும். அதே போல மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய பழைய கடன்களும் வசூலாகக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். உங்களுடைய எதிரிகளினுடைய பலம் குறைய ஆரம்பிச்சிடும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. மன அழுத்தம் மறைய ஆரம்பிச்சிடும். சிந்தனைகளில் ஒரு விதமான தெளிவு உண்டாகுங்க. சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மை அடைவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரளமான பண வரவால சந்தோஷத்தை அடைவீங்க. நம்பிக்கையுடன் உங்களுடைய பணிகளில் ஈடுபடுவீங்க. நண்பர்களுக்கும் முற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மனநிறைவு அடைவீங்க. குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கப்பெறும். புதிய முதலீடுகளில் தைரியத்துடன் ஈடுபடுவீங்க. அதில் உங்களின் முழு திறமை வெளிப்படுத்தி வெற்றியும் பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டு அவற்றை சமாளிப்பீங்க. உங்களின் சமயோஜித புத்தியால் பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வீங்க. புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடி செல்வீங்க. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் சிரமங்கள் உண்டாகாது. அதே சமயம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். வருமானம் சீராகவே இருக்குங்க. விரும்பிய இடமாற்றங்களும் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். மேலதிகாரிகளின் அன்பு ஆதரவு கிடைக்கும் என்றாலும் அவர்களிடம் மரியாதைக்குரிய தொலைவில் இருந்து பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல சக ஊழியர்களுடன் நல்ல நட்பு தொடர்வதால் உங்களின் வேலைகள் குறித்த காலத்திற்குள்ள நிறைவேற்றிவிடும். அதே போல அரசியல்வாதிகள் தங்களை சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. உங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்கும். சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகும். உங்களினுடைய முயற்சிகள் உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம். கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பீங்க. வருமானம் நன்றாக இருக்கிறதுனால ரசிகர்களுக்காக செலவு செய்வீங்க. சக கலைஞர்களால் நன்மை அடைவீங்க. புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கப்பெறும். பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் இருந்து இன்பகரமான செய்திகள் வந்து சேரும். கணவரிடம் அனுசரித்து நடந்து கொள்வீங்க. கணவரின் உறவினர்களோடு வீண் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் படிப்பில் வெற்றி வாகை சூடுவாங்க. மேலும் உங்களுடைய ஞாபக சக்தியும் அறிவாற்றலும் பெருகும். அதே நேரம் விளையாடக்கூடிய நேரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. பெற்றோர்களினுடைய ஆதரவுடன் உங்களின் எதிர்கால கல்வி திட்டங்களை செவ்வனே நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் சற்று அதிகமாகவே இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தெளிவாக சிந்தித்து ஒரு முடிவெடுத்து அந்த பிரச்சனையை சரியான அணுகுமுறையோடு திருத்த விடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் உங்களுக்கு பண பற்றாக்குறை ஏற்பட்டாலும் கூட ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பணவரவு வந்து உங்களை பூர்த்தி செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன
சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டானாலும் காலப்போக்கில் அது விரைவாக தீர்ந்துவிடும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே சமயம் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதமானது ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் எல்லா விஷயத்திலையுமே நிதானத்துடன் நடந்து கொள்ளுங்க. புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு செயலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் அமைய பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க மீன ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் சித்தர்களின் சமாதிக்கு சென்று வர எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும். சித்தர்களின் ஜீவ சமாதிக்கு சென்று வந்தீங்க அப்படின்னா சங்கடங்களும் விலக ஆரம்பிச்சிடும். அதே போல அஷ்டலக்ஷ்மியை வணங்கி வர வாழ்க்கை வளமாகுங்க. அதே போல நடராஜரை மனதில் நினைத்து வழிபட அனைத்து வித நன்மைகளும் உங்களுக்கு உண்டாக பெறும்.